இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறை புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். இறைவனின் ஆலயத்தில் பலியிலெல்லாம் உயர்ந்த பலி இயேசுவின் தியாக பலி. படைத்தவரே படைப்பிற்காக தன்னுயிர் தந்த பலி. திருப்பலியின் திருவருளை தினம் தினம் பெற்றிடவே மனதில் மாசினை களைந்து மன்னனை பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். சான்று பகர்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகச்சிறப்பான அழைப்பு. நாம் பகருகின்ற சான்று உண்மையானதா நியாயமானதா என்பதை ஆய்ந்தறிய வேண்டும். எப்படி சான்று பகரப்போகின்றோம் என்பதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி அவருடைய செயல்களை செய்வதன் வழியாக சான்று பகர்ந்தால் உண்மையாகவே அது ஆண்டவரை அறிவிப்பதற்கு சமமாகும். சிந்திப்போம், எப்படிப்பட்ட சான்று நம்மிடம் இருக்கின்றது என்பதை. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவு மிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்தப் பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்த உமடியார்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேரச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது சாயத்துறை பீட்டர் சோஃபியா டானியா டாலியா கருத்துப்படி
கருத்துக்கள் நிறைவேற ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 32ஆம் அதிகாரம் 7 - 14 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போம். நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டினின்று கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உம் கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்கள் விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 31 முதல் 47 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது: என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களிகூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களை தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருப்பதில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சான்று என்பது மனித வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளில் இன்றியமையாத ஒன்று. எந்த ஒரு நிகழ்வையும் உறுதிப்படுத்துவதற்கு சான்று, சாட்சி தேவைப்படுகின்றது. எனவேதான் இன்றைக்கு எவிடன்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற சாட்சிய சட்டம் அடிப்படையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எந்த ஒரு இடத்திற்கும் நிகழ்விற்கும் சென்றாலும் அங்கு நடைபெற்ற நிகழ்விற்கு சான்றுகள் தேவைப்படுகின்றன. ஒருவேளை இன்றைக்கு அலைபேசியும் சமூக ஊடகங்களும் வளர்ச்சியடைந்த ஒரு நிலையில் இன்றைக்கு சான்றுகள் ஒருவேளை இடம் மாறி இருக்கின்றன, தளம் மாறி இருக்கின்றனவே ஒழிய சான்றுகள் அப்பொழுதும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன. வழக்கமாக ஒரு திருமணத்திற்கு செல்கின்றோம் என்றால் அந்த திருமண நிகழ்வு நடைபெற்றதற்கு அந்த மணமகனும் மணமகளும் மாத்திரமல்ல, 2 சாட்சிகள் கையெழுத்திட வேண்டும். ஒரு வங்கிக்கு செல்லுகின்றோம், ஒரு கணக்கை துவங்க விரும்புகின்றோம் அல்லது ஒரு கடன் வசதியை பெற விரும்புகின்றோம், அதற்கு சான்றுகள் தேவைப்படுகின்றன. அவர்களை சாட்சிப்படுத்துவதற்கு 2 பேர் தேவைப்படுகின்றார்கள். ஒரு
நீதிமன்றத்திற்கு செல்லுகின்றோம். அந்த நீதிமன்றத்திலே குற்றவாளி விசாரிக்கப்படுகின்றார். விசாரிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளி கொலை செய்தார் என்பதற்கு சான்றுகள் தேவைப்படுகின்றன. இப்படி சான்று என்பது அல்லது சாட்சியம் என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக மாறிப்போய்விட்டது. காரணம், அந்த சாட்சிகள் தான் அந்த நிகழ்வை அல்லது அந்த செயலை உறுதிப்படுத்துகின்றன. இன்றைக்கு இயேசுவும் சான்றுகளை அடுக்குகின்றார், பல்வேறு சான்றுகளை அடுக்குகின்றார். எதெல்லாம் சான்றாக அவர் சொல்லுகின்றார் என்றால், யோவான் ஆண்டவர் இயேசுவிற்கு சான்று பகர்ந்தார். தந்தை ஆண்டவர் இயேசுவிற்கு சான்று பகர்ந்தார். அவருடைய செயல்கள் இயேசுவிற்கு சான்று பகர்ந்தன. மோசே இயேசுவிற்கு சான்று பகர்கின்றார். என்ற நற்செய்தியில் அடுக்கிக் கொண்டே போகின்றார். சாட்சியத்தை ஆண்டவர் இயேசு அடுக்கி காட்டுகின்றார். இவையெல்லாம் தான் இயேசுவினுடைய அதிகாரத்திற்கும் அவருடைய செயல்களுக்கும் சான்று என்று சொல்லி, ஆனால் குறிப்பிட்டு ஒன்றை சொல்லுகின்றார், நான் செய்யும் செயல்களே அச்சான்று. எந்த செயல்கள்? தந்தையனிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே எனக்கு சான்று பகரப் போகின்றன. எனவே இயேசுவினுடைய சான்று என்பது வெறுமனே எங்கோ ஒருவரிடமிருந்து வந்ததல்ல, அல்லது இன்னொருவர் இயேசுவை சான்று பகர்வதற்காக முன்வர வேண்டும் என்ற அவசியமில்லை. காரணம், இயேசுவினுடைய செயல்கள் மிகச்சிறந்த சான்றுகளாக அமைந்திருக்கின்றன. இதை நம்புகின்றவர்களுக்கு அது சான்றாக அமையும், நம்ப மறுக்கின்றவர்களுக்கு அது அழிவாக மாறும். இயேசுவினுடைய ஒவ்வொரு செயலும் இயேசுவினுடைய போதனைக்கு, இயேசுவினுடைய லட்சியத்திற்கு, அவருடைய குறிக்கோளுக்கு மிகச்சிறந்த சான்றுகளாக அமைந்திருந்தன. எனவேதான் இயேசுவினுடைய செயல்ல உறுதியும் தெளிவும் இருந்தது. ஏதோ போகிற போக்கில் எதையும் செய்துவிட்டு செல்லவில்லை, அல்லது ஏதோ இருக்கிற போக்கிலே இருந்துவிட்டு போகவில்லை. மாறாக அவர் செய்த ஒவ்வொன்றும் அவருடைய போதனைக்கு அத்தாட்சியாகவும் சாட்சியமாகவும் மாறுகின்றன. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். உண்மைதான், நமக்கு சான்றுகள் தேவைப்படுகின்றன. ஆனால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றனவோ அதை பொறுத்தே நம்முடைய சான்று உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும். சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருந்தால் அங்கு சான்று இல்லை. நம்புவது ஒன்றும் வெளிப்படுத்துவது வேறொன்றுமாக இருந்தால் அங்கு சான்று இல்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று செயல்படுகின்ற எந்த ஒரு மனிதனும் உண்மை சான்றாக மாற முடியாது. இயேசுவிற்கு உண்மையான சான்றுகள் மாத்திரமே தேவைப்படுகின்றன. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு உண்மையான சாட்சிய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அடியொற்றி அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவர் செய்தவற்றை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நாம் அவற்றை வெளிப்படுத்துகின்ற பொழுது உண்மையான சான்றுகளாக மாறுவோம். சவால் நிறைந்தது, எதிர்ப்புகள் நிறைந்தது, ஆனால் அது மாத்திரமே உண்மைக்கும் நியாயத்திற்குமான சான்றாக அமையும். சிந்திப்போம், செயல்படுவோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம்.
புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே பொலிவாகச் செய்வாய் ஆண்டவரே. உம்மருளோடு நினைப்பாய் மாபரணே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: நீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன், என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேசு இருக்கையிலே ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். ஒரு காலமும் என்னை பிரியாமல்
என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். நான் இன்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். நான் இன்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். என் அன்பு தேவன் என் தேவனேசு என்னோடு இருக்கையிலே பயமில்லையே பயமில்லையே, என் இயேசு இருக்கையிலே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம் அடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சியடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாய் அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாய் அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.